மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் அறுவடைக்கு தயாராகவிருந்த 500 ஏக்கரிலான சம்பா நெற்பயிர்கள் நேற்று பெய்த கனமழையால் நீரில் சாய்ந்தன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் உமாரமணன் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஹாசினி. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் நேற்று முழுவதும் பெய்த 5 சென்டிமீட்டர் மழை பதிவானது. அதேபோல் கொள்ளிடத்தில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனால் சீர்காழியை சுற்றியுள்ள மேற்காடு, அட்டகுளம், நல்லார்ஜாவடி, நைனாத்தோப்பு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் நேரடி நெல் விதைப்பு மற்றும் நடவு பணிகள் மூலம் சம்பா சாகுபடியில் ஈடுபட்டிருந்தனர். கடந்த பெஞ்சல் புயலின் காரணமாக நேரடி நெல் விதைப்பு செய்த சம்பா சாகுபடி பயிர்கள் அழிந்த நிலையில் கூடுதல் விலைக்கு நாற்றுகள் வாங்கி நடவு செய்யப்பட்ட சம்பா பயிர்கள் தற்பொழுது அறுவடைக்கு தயாரான நிலையில் நேற்று பெய்த கனமழையால் நெற்பயிர்கள் முழுவதும் வயலில் சாய்ந்துள்ளது. மேலும் மழை பெய்தால் சாய்ந்த நெற்கதிர்கள் முளைத்து நேரிடும் என விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மேலும் ஏக்கருக்கு 50,000 ரூபாய் செலவு செய்து தற்போது அறுவடைக்கு தயாரான நிலையில் தற்பொழுது நெற்கதிர்கள் முழுவதும் சாய்ந்துள்ளதால் மேலும் கூடுதல் செலவு செய்து அறுவடை பணிகளை செய்ய நேரிடும் எனவும், இதனால் வேளாண் துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட வயல்களை நேரில் ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆசினி, விவரங்களுக்கு நன்றி உமாரமணன். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.